அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம எல்லாரும் அல்லாஹ்விடத்துல தினம்தோறும் பிரார்த்தனை செய்கிறோம். இறைவா, என்னுடைய கஷ்டத்தை போக்கு, எனக்கு நோய் நிவாரணத்தை கொடு, எனக்கு இதை செய் அதை செய்ன்னு பலவிதமான பிரார்த்தனைகளில் ஈடுபடுறோம், துவாவை கேட்குறோம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படுறதில்ல. நாம துவா கேட்டா அது நடக்கிறதில்ல. அது எதனால, என்ன காரணம், ஏன் நம்முடைய பிரார்த்தனை மறுக்கப்படுதுங்கிற காரணத்தை, முக்கியமான 5 காரணத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுப்போம். அல்லாஹுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் நாம கேட்டா நிச்சயம் அவன் கொடுப்பான். தன்னை பத்தி அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 186வது வசனத்துல சொல்லும்போது, சாலக்கா அன்னி இபாதி, என்னை பற்றி என்னுடைய அடியான் உன்னிடத்துல கேட்குறாங்க, அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க, இன்னி கரீபுன், நிச்சயமாக நான் மிகவும் அருகாமையில் இருக்கிறேன், அவங்க சொல்றதை நான் கேட்குறேன். அஜீபு தாவத தாஇ, பிரார்த்திப்போரின் பிரார்த்தனையை நான் செவி சாய்த்து அதற்கு கண்டிப்பா பதிலளிப்பேன்னு சொல்றான். பொதுவாக பிரார்த்தனை 3 வகையில அங்கீகரிக்கப்படும். நபி அவங்க சொல்லக்கூடிய செய்தி அஹ்மதுங்கிற கிதாப்ல சில துவாக்கள் நாம கேட்ட உடனேயே கிடைச்சிரும், அது நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். 2வது வகை பிரார்த்தனை அப்படிங்கிறது சிறிது கால தாமதத்துக்கு பிறகு கிடைக்கும். நான் அன்னைக்கு கேட்டது எனக்கு பின்னாடி இறைவன் இதனை நிறைவேற்றி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நாம திருப்தி அடைஞ்சுப்போம். 3வது வகை, சில பிரார்த்தனைகள் ஏற்கவே படாது, அது சேமிப்பாக மறுமைக்காக அல்லாஹ்தஆலா ஒதுக்கி வைப்பான். அதற்கான காரணம், நீ கேட்ட விஷயம் உனக்கே தீங்கு தரக்கூடியதுங்கிறதுனால அல்லாஹ் அதனை நிறைவேற்றாம அதுக்கு பகரமாக நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான், அல்லது மறுமையில அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பான். இதை எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு ஒரு வரம் கொடுக்கறது போல கொடுக்கறான். நம்முடைய பார்வைக்கு தான் அது நிறைவேற்றப்படாதது போல தெரியுதே தவிர உண்மையில கண்டிப்பா அல்லாஹ்தஆலா வெவ்வேறு வகைகள்ல அதனை நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கான். அப்போ ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை எப்போதெல்லாம் நிராகரிக்கப்படும், நம்ம கேட்டது எப்ப நமக்கு கிடைக்காம போகுது, ஏன் கிடைக்கல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த முக்கியமான 5 காரணங்கள்ல முதன்மையானது ஹராமான வருமானம். நம்முடைய வருமானம் ஈட்டும் முறை ஹராமாக இறைவன் தடுத்த வழியில இருந்துச்சுன்னா நாம கேட்கிற துவாவை அல்லாஹ்தஆலா அங்கீகரிக்க மாட்டான். இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, ஒருவர் கைகளை உயர்த்தி யா ரப்பே என்று அழைக்கிறார், ஆனால் அவருடைய உணவும் உடையும் வருமானமும் ஹராமாக இருக்கக்கூடிய நிலையில அவருடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்னு கேட்குறாங்க. அப்போ நம்முடைய வருமானம் வட்டியின் மூலமோ லஞ்சத்தின் மூலமோ மோசடியின் மூலமோ அடுத்தவங்களை ஏமாத்தியோ கிடைச்சதுன்னா அந்த உழைப்புல எந்த ஒரு பரக்கத்தும் இருக்காது. அப்படிப்பட்டவங்க கேட்குற துவாவும் அங்கீகரிக்கப்படாது. 2வது வகையினர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செஞ்சு அதில் அவசரப்படுவாங்க. நம்பிக்கை ரொம்ப குறைவா இருக்கும். அதாவது, நான் துவா கேட்டேன் ஆனாலும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அல்லாஹ்வையே நிர்பந்திக்கக்கூடிய மக்கள். அவங்க நிச்சயம் அல்லாஹ் எனக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில ரொம்ப பலகீனமா இருப்பாங்க. அதனால தான் நபி அவங்க சொல்லும்போது, நான் துவா செய்தேன் அது ஏற்கப்படவில்லை என்று அவசரப்படாதவரை நம்முடைய துவா ஏற்கப்படும். சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்துல அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவு செய்வான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கணும். அவன் கொடுக்குற அவனுடைய உதவி வர வரைக்கும் பொறுமை காக்கணும். அப்போ பொறுமையை இழந்தவருடைய துவா நிச்சயம் அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது. 3வது வகையினர் பாவங்களில் தொடர்ந்து இருப்பவங்க. அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க, ஆனாலும் அவங்க தொடர்ந்து தவறுகள்லையும் பாவமான காரியத்திலையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்களை திருத்திக்கலன்னு சொன்னா அவங்களுடைய துவா ஏற்கப்படாது. அல்லாஹ்தஆலா 42வது அத்தியாயத்தின் 30வது வசனத்துல, உங்களுக்கு வரும் துன்பம் அது உங்கள் கையால் செய்தவற்றிற்கான விளைவுதான்னு சொல்றான். அப்போ தவறு செய்வது மனித இயல்பு என்றாலும் அந்த தவறை நினைச்சு அந்த தவறிலிருந்து விலகணும். அதுக்காக அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து மீளணும். அப்போ ஒரு மனிதன் தவறு செய்து அதிலிருந்து மீண்டு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்காம அதே தவறிலேயே தொடர்ச்சியாக நிலைத்திருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுடைய துவா ஏற்கப்படாதுன்னு அல்லாஹ் சொல்றான். 4வது வகையினர் உறவுகளை துண்டிப்பவங்க. அதாவது, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ பேசினால் தீராததுங்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா அவங்க கண்டிப்பா கெட்டு போகவே மாட்டாங்க. ஆனா நீயா நானானு போட்டி போட்டுக்கிட்டு நாம இரத்த உறவுகளை துண்டிப்பதின் மூலம் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படாம போயிடும். அப்போ யார் உறவினரை ஒட்டி வாழ்றாங்களோ அவங்களோடு அல்லாஹும் ஒட்டி வாழ்கிறான். யார் உறவை துண்டித்து வாழ்கிறாரோ அவருடைய தொடர்பை அல்லாஹும் துண்டிச்சிடுறான். நபி அவங்க சொல்லும்போது, உங்களுடைய வாழ்வாதார ரிஸ்கும் ஆயுட்காலமும் நீளமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னா நீங்க இரத்த உறவுகளை பேணி வாழுங்கன்னு சொல்றாங்க. அப்போ மெயினா நம்முடைய இரத்த உறவுகள்ல முதன்மையானது தாய் தந்தை பெற்றோர். அதே போல நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள், இவங்க தான் நமக்கான இரத்த உறவு.
அவங்க கூட கோபமாவும் அவங்க கூட விரோதத்தோடும் நாம செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்துல நிச்சயம் ஏற்கப்படாது. 5வது வகை மக்கள் அப்படிங்கிறவங்க கடமையாக செய்ய வேண்டிய விஷயங்களை புறக்கணிப்பாங்க. கடமை அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு ஃபர்லாக்கியது. அதாவது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இந்த மாதிரியான இபாதத்கள், அமல்களை புறக்கணிச்சிட்டு நாம கேட்கிற துவாவை மட்டும் அல்லாஹ் அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவும் ஆபத்தான அநியாயமான ஒரு விஷயம். உலக காரியத்துக்காக நேரம் செலவழிக்கிறோம், பணம் செலவழிக்கிறோம். ஆனா நம்மளை படைத்த இறைவன் நமக்கிட்ட இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, என்னால முடியலன்னு சொல்லி நம்ம காரணம் சொல்றோம் அப்படின்னா இது நன்றி கெட்ட தன்மை. நாம கேட்காமலேயே நல்ல ஒரு குடும்பத்தையும், இருக்க ஒரு இடத்தையும், நல்ல சூழலையும், ஆரோக்கியத்தையும் இப்படி கேட்டும் கேட்காமலும் செய்யக்கூடிய அந்த இறைவனுக்கு நாம நன்றி செலுத்துதல், நன்றியோடு அவன் சொன்ன கடமையை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். அந்த கடமையை நாம சரிவர செய்யாம வெறுமனே நாம கேட்டது கிடைக்கணுங்கிறதுக்காக துவா அப்படிங்கிற அப்ளிகேஷனை அல்லாஹ் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை அல்லாஹ் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படாம போறதுக்கான காரணமா இருக்கு. இப்போ இந்த 5 விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தவறு நம்மகிட்ட இருந்தா உடனடியாக அதனை திருத்திக்கணும். அதற்காக அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும். சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நாம அந்த பிரச்சனையை சரி செய்யாத வரைக்கும் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படாதுங்கிறத கவனத்துல கொள்ளணும். நாம செய்யக்கூடிய தவிர சக மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைக்காதுன்னே நபி அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் தனக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை கூட விட்டு கொடுத்து மன்னிப்பான். ஆனா மித்த பிற மனிதர்களுக்கு, சக தோழர்களுக்கு, இரத்த உறவுகளுக்கு நாம செய்யக்கூடிய அந்த அநியாயமானது மறுமையில நம்மள நஷ்டவாளியா ஆக்கிடும். எனவே இதனை சரி செய்யறதின் மூலம் கண்டிப்பா நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. அதிலும் குறிப்பா நம்ம சில முக்கியமான தருணங்கள்ல, சில நேரங்கள்ல பாவ மன்னிப்பு தேடும்போது அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்றான். அந்த துவா ஏற்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, சஜிதாவில் நம்முடைய நெத்திய சுஜூதுல செய்து அந்த நேரத்துல அதிகம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கலாம். அதே போல இக்காமத் சொல்லப்பட்ட அந்த இடைவெளி நேரத்துல, ஃபர்லு தொழுகைக்கும் இக்காமத்துக்கும் நடுவில் இருக்கிற நேரத்துல அதிகம் துவா கேட்கலாம். லைலத்துல் கத்ர் இரவன்று அல்லாஹ்விடத்துல மன்றாடி கேட்கலாம். அதே போல மழை பொழியும் போதும், மெயினா நோன்பு திறக்கும் போதும் நாம பாவ மன்னிப்பு தேடும்போது, துவா செய்யும் போது இந்த நேரங்கள்ல ஈஸியா நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம தெரிஞ்சிருக்கோம். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையையும் அடைந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.